மார்க்கு 7:37 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 7:37 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து யார்? எல்லாவற்றையும் நன்றாக செய்து முடிக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். திரளான ஜனங்கள் சாட்சி கொடுத்தார்கள், இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்ம அறகுறையாய் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நிறைவான ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர். காரணம் என்ன? யோவான் 1:17 வாசித்து பாருங்கள். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மீது கிருபை பெறுகிறோம். He is the God of fullness. அவர் பரிபூர்ணம் உள்ளவர் தேவன். அதனால் தான் ஆண்டவர் எதை செய்தாலும் நன்றாக செய்கிற ஒரு ஆண்டவர். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஜனங்கள் மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக சொன்னார். நான் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? நான் ஆச்சரியமான ஒரு தேவன். அன்றைக்கு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நான் செய்த அற்புதங்களையும் நான் செய்த அதிசயங்களையும் கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நான் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? ஆச்சரியமான ஒரு தேவன். இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்திலே என் பிள்ளைகளை ஆச்சரியப்படும்படியாக நான் ஆச்சரியமான ஒரு தேவனாக என் ஜனத்தின் நடுவில் இறங்கி வருவேன். இன்றைக்கு எந்த காரியத்திலே நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, எந்த ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், என் பிள்ளைகள் இன்றைக்கு ஆச்சரியப்படுவார்கள். சகோதரனை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், சகோதரி நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த அற்புதம் எப்படி நடந்தது, இந்த நன்மை எனக்கு எப்படி கிடைத்தது, நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக இன்றைக்கு ஆச்சரியமான தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் ஆச்சரியமான ஒரு தேவனாக இந்த 3வது நாளிலே என் ஜனத்தின் நடுவிலே நான் இறங்கி வருவேன். வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். மத்தேயு 21:10 வாசித்து பாருங்கள். அவர் எருசலேமிலே பவனி வந்த பொழுது எருசலேம் எல்லா ஜனத்தார் வேடிக்கை பார்த்தார்கள். எல்லா ஜனங்கள் இயேசு நடந்து போவதை பார்த்தார்கள். அப்படி உள்ளத்திலே கேள்வி எழும்பினது. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர் யார்? இயேசு யார்? இயேசுவை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி மத்தேயு 21:10 தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 4:36 வாசித்து பாருங்கள். பிசாசுகள் அலறி ஓடின பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இது என்ன ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை நாங்கள் பார்க்கவே இல்லை, என்ன ஆச்சரியமான ஒரு தேவன் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக இயேசு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். லூக்கா 5:26 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஜனங்கள் சொன்னார்கள், அற்புதமான காரியங்களை கண்டோம், அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மிக அருமையாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு நான் செய்த ஆச்சரியமான காரியத்தை இந்த 3வது நாளிலே என் பிள்ளைகளுக்கு நான் செய்யும்படியாக நானே இறங்கி வருவேன், நானே இறங்கி வருவேன், பிரத்யட்சமாய் வருவேன். இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்திலே அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக, என் ஜனம் என்னை கண்டு ஆச்சரியப்படும்படியாக நான் ஒருவரை ஆச்சரியமான ஒரு தேவன், நான் ஒருவரை அற்புதத்தின் தேவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு நானே இறங்கி வந்து என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வேன். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக சொன்ன ஒரு வார்த்தை. என் கருமையானவர்களே, இந்த வேதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் முழுவதும் இயேசு சென்ற இடங்களெல்லாம் அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்ட சம்பவங்கள் அநேகம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் மிக சுருக்கமாக சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து நான் விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு செய்த ஒரு ஆச்சரியமான காரியம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மார்க்கு 6:51 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 6:51 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு படகிலே ஏறினார். ஏறினவுடன் நடந்த ஒரு காரியம், அது வரையும் அந்த படகு தத்தளித்துக் கொண்டு இருந்தது.
அது வரை இந்த படகு முன்னேறி செல்ல முடியாதபடி இருந்தது. இந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் மார்க் 6ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வசனங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கடற்கரை ஓரில் நின்று கொண்டிருந்தார். சீசர்கள் படகுகளை போய் புறப்பட்டு போனார்கள். அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி படகை வலித்து கொண்டு போனார்கள். அந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். அவங்களால் முன்னேறி செல்லவே முடியவில்லை. படகுகளை முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு எதிர்ப்புகள், எதிர்காற்று வீசி அவர்கள் முன்னேற முடியாதபடி தடை வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வருத்தப்பட்டார்கள், மிகவும் பிரயாசப்பட்டார்கள். எப்படியாவது முன்னேறி போய்விட வேண்டும், எப்படியாவது முன்னேறி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவர்களால் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலைமை. வருத்தம், துக்கம் வருகிறது. இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே, இவ்வளவாய் கடினமாய் தண்டி வலித்து பார்க்கிறோமே, நம்மளால் முன்னேறி போகவே முடியவில்லையே, ஏன் இப்படி தடை என்று சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். கருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட அன்றைக்கு சீசர்களாலே படகை முன்னேறி செல்ல முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் கூட நினைத்து வந்திருக்கலாம், ஐயா என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எப்படியா என் குடும்பத்தை முன்னேற செய்ய வேண்டும், எங்கள் குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்து விட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் செயல்பட்டு பார்க்கிறேன். என் திறமை, என் சாமர்த்தியம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பார்க்கிறேன். ஐயோ என் குடும்பத்தை நடத்தி செல்ல முடியவில்லை. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் என் குடும்பம் மாத்திரம் முன்னேற முடியாதபடிக்கு இப்படி போராடி கொண்டு இருக்கிறது சொல்லி அப்படிப்பட்ட வேதனையோடு இன்றைக்கு நடத்த வந்திருக்கலாம். நினைக்கலாம், என் வியாபாரத்தில் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறேன், என்ன காரியங்களும் முயற்சி எடுத்து பார்த்து விட்டேன், என் வியாபாரத்தில் முன்னேற்றமே இல்லை, நான் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இல்லை, நான் எடுக்கிற எந்த காரியத்திலுமே முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலைமையிலே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளிலே உங்க குடும்பத்தில் இயேசு வருவார். உங்க குடும்பத்தில் காண்ப தடைகள் இன்றைக்கு மாறும். இதுவரை எந்த எதிர்ப்புகள் உங்கள் குடும்பத்தை முன்னேற விடாதபடி இருந்து கொண்டு இருந்ததோ, எந்த காரியம் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு இருந்ததோ, இன்றைக்கு அந்த எதிர்ப்புகளை மாற்றி உங்களை முன்னேற செய்கிற, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற, உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு இன்றைக்கு உங்களுக்குள்ளே வருவார். அதைத்தான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். இன்னைக்கு என் பிள்ளைகள் அநேக பேர் ஏன் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, ஏன் என் தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ஏன் என் வேலை உயர்வு வரவில்லை, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என்ன பிரயாசப்பட்டும் ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளைகள் அநேக பேர் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள். எதிர்ப்புகள், முன்னேற முடியாத எதிர்ப்புகளை கண்டு பயந்து போய் வந்திருக்கலாம். ஐயா வேறு யாரும் காரணம் அல்ல, இவர்கள் தான் நீங்கள் முன்னேற விடுவது இல்லை, இந்த பிரச்சனை தான் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம். வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த சீசர்கள் முன்னேற விடாதபடி காற்று அவளை தடை பண்ணி கொண்டு இருந்தது. அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உன் வியாபாரத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு அதே இயேசு அன்றைக்கு அந்த தடைகளை மாற்றி அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அந்த தடைகளை மாற்றி அவர் உங்கள் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த நாளிலே நான் செய்கிற முதல் ஆசீர்வாதமே என் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறேன். அவருடைய வியாபாரத்தில் ஆச்சரியமான காரியம் நடக்க போகிறது. இது வரையும் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் தோல்வி தோல்வி என்று சொல்லி நீங்கள் உடைந்து போன நிலைமையில வந்திருக்கிறார். இந்த நாள் இயேசு உங்கள் தடைகளை மாற்றுகிறவர் நாள், இந்த நாள் உங்கள் எதிர்ப்புகளை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நாள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே நான் செய்கிற காரியம் ஆச்சரியமாயிருக்கும். என் பிள்ளைகள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன். அதுதான் ஆண்டவர் சொன்ன முதல் காரியம். எனக்கு அருமையானவர்களையும் வேதத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. வேதம் சொல்லுங்க, இயேசு அந்த படகுல ஏறினார், உடனேயே காற்று அமர்ந்து போய்விட்டது. அது வரை எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்த காற்று இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, இறையாதே அமைதியா இருந்து கூட சொல்லவே இல்லை. இயேசு இந்த படகுல உள்ளதான் கால் வைத்தார். அந்த படகுல கால் வைத்த உடனே பாருங்க அந்த எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? வேதத்தை வாசித்து பாருங்க. அந்த மார்க் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கடற்கரை தனிமையா நின்று கொண்டிருந்தார்.
வேதம் சொல்லுகிறது. சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் போங்கள், நான் பின்பாய் வர சொன்ன உடனேயே சீசர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் இல்லாதபடிக்கு நாங்கள் எப்படி போக முடியும்? நீர் இல்லாதபடி எப்படி நாங்கள் படகை நடத்த முடியும்? நீர் இருந்தால் எங்களால் போக முடியும் என்று சொல்ல வேண்டிய சீசர்கள் இயேசுவை தனியாக விட்டுவிட்டு நாங்கள் நடத்தி கொண்டு போய்விடுவோம், எங்களால் படகை ஓட்ட முடியும், எங்களால் அக்கறை போய்விட முடியும் என்று சொல்லி தங்கள் சுய திறமையை நம்பினார்கள். இயேசு கரையில் நின்று தனிமையாக நின்று கொண்டிருந்தார். அதனால் தான் எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையிலே தேவன் தடைகளை மாற்ற வேண்டுமானால் இயேசு நம்முடைய குடும்பத்தில் இல்லாதபடி ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இயேசு இல்லாதபடி வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்கள் எத்தனை வருஷ காலம் குடும்பம் நடத்தினாலும், நீங்கள் எத்தனை வருஷ காலம் தொழில் நடத்தினாலும் சொல்லுகிறேன், இயேசு இல்லாதபடிக்கு என்றைக்கு எதிர்ப்பை மேற்கொள்ள முடியாது. இயேசு இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 33 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே மோசே இயேசு தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராதிருக்குமானால் எங்களை அனுப்பாதிரும். நீங்க வராதபடினால போக முடியாது. நீர் வராதபடினால் போகவே முடியாது. நீர் வராதபடினால் முன்னேறி செல்ல முடியாது. அழகாய் மோசே சொல்லுகிறார், நீர் இல்லாதபடி எப்படி என்னால் போக முடியும்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், உனக்கு கோலை கொடுத்திருக்கிறேன், நீ அற்புதங்களை செய்வாய் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதத்தின் கோலை கொடுத்து விட்டார். ஆனாலும் மோசே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் என்ன கொடுத்தாலும் சரிதான், நீர் எனக்கு எவ்வளவு வரங்கள் கொடுத்தாலும் சரிதான், நீர் என்னோடு கூட வராவிட்டால் என்னால் முன்னேறி போக முடியாது, இந்த ஜன நடத்தி கொண்டு போக முடியாது. நீர் வருவீரானால் நான் போகிறேன், நீர் வராவிட்டால் நானும் அமர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு முன்பாக சென்றார். ஆனால் இங்கே சீசலை பாருங்க, இயேசு சொன்னவுடனே சரி, நீர் இருந்து கொள்ளும், நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். உன்னை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு இல்லாதபடிக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிவினைகள், எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. காரணம் என்ன? உங்கள் குடும்பத்தில் இயேசு இருப்பாரானால் பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்ப முடியாது. நீங்க அநேக குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம் என்ன? கணவன் மனைவிக்குள்ளே சமாதானமற்ற காரணம் என்ன? பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே இன்னைக்கு சமாதானம் இல்லாத காரணம் என்ன? இயேசு உங்கள் குடும்பத்திற்குள்ளே இல்லை. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்களுக்கு திருமணமாய் 30 வருடமாகலாம், எத்தனை வருடமானால் சரிதான், உங்கள் திறமையினால் குடும்பத்தை நடத்த முடியாது. நீங்க எவ்வளவு காலம் குடும்பம் நடத்தி இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், உங்க தனிப்பட்ட திறமையினாலே உங்கள் குடும்பத்தை முன்னேறி செல்ல முடியாது. இயேசு உங்களோடு கூட இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம். இயேசு உங்களோடு இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டு பண்ண முடியும். அது வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் சீசர்கள் படைகளை ஏறின உடனேயே அங்கே அமைதியை உண்டு பண்ணினேன். இன்னைக்கு அநேக என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போய் அநேக குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலைமையிலே, உடைக்கப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள அன்பற்ற நிலைமையிலே அநேக பேர் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த குடும்பத்திற்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த அந்த குடும்பத்திலே காணப்பட்ட தடைகளை மாற்றி, சமாதான குறைவுகளை மாற்றி, அந்த குடும்பங்களை இன்றைக்கு நான் விசேஷமாக நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதைத்தான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இயேசு வந்தால் சமாதானம். இன்னைக்கு அந்த இயேசு தெளிவாய் சொன்ன ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நான் குடும்பத்திற்குள்ளாக முதலாவது அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக ஒரு தேவ சமாதானத்தை கொடுத்து அந்த குடும்பத்தின் தடைகளை மாற்றி, வியாபாரத்தின் தடைகளை மாற்றி, அந்த குடும்பத்தில் நான் ஆச்சரியமான காரியத்தை இன்றைக்கு நான் செய்ய விரும்புகிறேன். ஆனால் என் பிள்ளைகள் முதலாவதாக என்னை குடும்பத்திற்குள் அழைக்க வேண்டும். நான் அந்த குடும்பத்திற்குள்ளே போகிற பொழுது அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், இது வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நான் என் பிள்ளையுடைய கதவை நான் தட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் கதவை நான் தட்ட விரும்புகிறேன். என் சத்தத்துக்கு செவி கொடுத்து, இயேசுவே என் குடும்பத்திற்குள் வாரும் அப்பா, எங்கள் வியாபாரத்திற்குள்ளே வாரும், எங்கள் தொழிலுக்குள்ளே வாரும் என்று சொல்லி என் பிள்ளைகளை அழைக்கிற பொழுது நான் அவள் குடும்பத்திற்குள்ளே கடந்து போவேன், அப்படி வியாபாரத்தை கடந்து போவேன். நான் போன உடனேயே ஆச்சரியமான காரியம் நடக்கும். இன்றைக்கு அந்த இயேசு நீங்கள் அழைக்கிற பொழுது, இன்றைக்கு இப்பொழுதே ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். நிறைய வியாபாரிகளை சந்தித்து இருக்கிறேன். யோசித்து பாருங்கள். சில பேர் சொல்லுவார்கள், இத்தனை வருஷம் பிசினஸ் பண்றேன் பிரதர்,
எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லதாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்களா வியாபாரத்தில் தோல்வி, திடீர் நஷ்டம் வந்து விட்டது. எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அநேக வியாபாரிகள் சொல்லுகிற காரியம் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். வேதத்தில் ஒரு சம்பவம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வியாபாரிகள், குறிப்பாக தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், நீங்க ஒரு வசனத்தை தெளிவா டெய்லி படிச்சுட்டு போங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து நீ திருப்தியாய் வாழ்ந்திருக்கிற நாட்களிலே நீ என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் உன்னை செழிக்க பண்ணுவேன், உன்னை சம்பூர்ணமாய் நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருப்தியாய் இருக்கிற பொழுது, உன் குடும்பம் திருப்தியாய் இருக்கிற பொழுது, உன் வியாபாரம் திருப்தியாய் இருக்கிற பொழுது, உன் தொழில் திருப்தியாய் இருக்கிற பொழுது நீ என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நீ என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உபாகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அதே தேவனாகிய கர்த்தர் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற பொழுது என் திறமை, என் சாமர்த்தியம், இதை நான் சம்பாதித்தேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, இதை சம்பாதிப்பதற்கு என் கர்த்தரே எனக்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லி நீ அறிந்து கொள். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அநேக வியாபாரி நினைக்கிற காரியம் என்ன? ஆசீர்வாதம் வருகிற பொழுது என் திறமை, என் ஞானம், நான் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லி அநேக நினைக்கிற காரியம் உண்டு. இல்லை, இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உன் வியாபாரம் செழிப்பதற்கு காரணமே தேவனாகிய கர்த்தர் அந்த பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் அதை மறக்கிறபடினால் தான் வாழ்க்கையில வேதனை, ஆனால் வேதனை. தொடர்ந்து அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீ இதை நினைக்காதபடி இருப்பாயானால் நீ நிர்மலமாவா என்று சொல்லி 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் மிக தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஆண்டவரே இது உம்முடைய கிருபை, நீர் என்னோடு இருக்கிறீர், என் குடும்பத்தில் என்னோடு இருக்கிறீர், என் தொழில் என்னோடு இருக்கிறீர், என் வியாபாரத்தில் என்னோடு இருக்கிறீர். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க துதிக்க தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி வரும். நீ அநேக நினைக்க காரியம் என்ன? நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடிந்ததுன்னு சொல்லி நான் நினைக்கிறபடினால் தான் அநேகருடைய வாழ்க்கையில தடைகளும் போராட்டங்கள் வருகிறது. நான் சில சம்பவங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எனக்கு தெரியும் ஒரு அருமையான ஒரு சகோதரர் உண்டு. வாழ்க்கையில வியாபாரம் எல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரர், தொழில் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருந்தது. நான் அவரை ஒரு நாள் சந்தித்தேன். அவர் சொன்னார், பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை பிரதர், எல்லாம் தோல்வி. அவர் சொன்னார், தற்கொலை தான் முடிவு, உலகத்தில் வாழ பிரயோஜனமே கிடையாது, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், இனி என்ன இருந்து என்ன பிரயோஜனம், நான் தற்கொலை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு சொன்னார். நான் சொன்னேன், இயேசுவிடத்தில் வாருங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி முழு குடும்பத்தின் உட்கார சொல்லும்படி ஆண்டவருடைய வார்த்தையை நான் அவளுக்கு சொன்னேன். நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார் என்று சொல்லி அந்த குடும்பத்திற்காக விசேஷமாக ஜெபித்தேன். முழு குடும்பம் கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், அவருடைய தொழிலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், புதிய வியாபாரங்களை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, ஒன்றுமே இல்லாத நிலைமையில ஆண்டவர் அழகான வியாபாரத்தை பெருக பண்ணினார். பெருக பண்ணி சொந்தமாக வீடு வாங்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். விலை உயர்ந்த கார்களை வாங்கும்படியாக ஆண்டவர் அவருடைய வியாபாரத்தை செழிக்க பண்ண ஆரம்பித்தார். அவர் கணித்து பார்க்க முடியாதபடி ஆச்சரியமான காரியங்களை தேவன் அந்த சகோதரனுக்கு செய்து அவருடைய தொழிலை பெருக பண்ண ஆரம்பித்தார். அவர் சொன்னார், பிரதர் இப்போ ஆசீர்வாதமா இருக்கிறேன், தொழில் ஆசீர்வாதம் இருக்க சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தரை மறந்து விடாதிருங்கள், அவர் தான் உங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? சில காலங்கள் ஒழுங்காய்த்தான் இருந்தார், ஆனால் வியாபாரம் பெருக 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 சில சொல்ல ஆரம்பித்தார், பிரதர் ஜெபம் பண்ண நேரம் கிடையாது, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தரை மறக்காதுங்க சொன்னேன். நேரமே இல்லை பிரதர், நான் ஜெபிக்கத்தான் விரும்ப நேரம் இல்லை சொல்லிபடி சொன்னார். இப்போ எனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமா பிரதர்? நான் போனா இந்த காலத்தில் நான் பேசினா எல்லாம் சாதிச்சிருவேன். அவரே சொன்னார், நான் போய் என்ன பேச எனக்கு உடனே நடந்துருது. என் பார்த்து கேட்குறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் என்னை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு எப்படியா இவ்வளோ திறமையாக பேசுகிற, உன் திறமை தான் இந்த ஆசீர்வாதம், உன் பேச்சு திறமைனா தான் இவ்வளோ நடக்குன்னு சொல்லி எல்லாரும் என் திறமையை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தன்னையே தானே புகழ ஆரம்பித்தார். தன்னைத்தான் புகழ ஆரம்பித்த மனுஷன் வாழ்க்கை என்ன நடந்தது? கர்த்தர் அப்படி விட்டுட்டார்.
கர்த்தரை விட்டு தன்னை குறித்து என் திறமை, நான் பிசினஸ் இவ்வளவு ஞானம் இருக்குது, நான் இதை செய்து விடுவேன் அதை செய்து சொல்லி செய்ய ஆரம்பித்தார். நான் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. சில காலம் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதும் இல்லை. அவர் நான் ஏதாவது சொன்ன ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். உடனே எப்போ பார்த்தா ஜெபிக்க தான் சொல்லிட்டே இருக்கார். சொல்லி என்கிட்டையும் பேசுறதே கிடையாது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? 2-3 வருஷம் தான். திடீர்னு ஒரு நாளுக்கு ஃபோன் பண்ணினார். என்னன்னு கேட்டேன். எப்படி இருக்கேன்னு கேட்டா கண்ணீர் விட்டு அழுதார். சொன்ன காரியம் தெரியுமா? பிரதர், வீடு போச்சு, காரு போச்சு, நான் வைத்திருந்த பெரிய ஷாப் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ அரசாங்கம் கொடுக்கிற இலவச பணத்தில் என் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். சொன்ன காரியம் கண்ணீர் விட்டார், அழுதார். பிரதர், நீ எவ்வளவோ சொன்னீங்க, கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரை மறந்து விட சொன்னேன். ஆனால் தேவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனேயே என்ற ஞானம், என் திறமை என்று சொல்லி என்னை குறித்து எனக்குள்ள பெருமை எழும்ப ஆரம்பித்தது. அந்த பெருமைக்கு இடம் கொடுத்த நிமித்தமாக இன்றைக்கு ஒரு நன்மை கூட இல்லாதபடிக்கு நான் முந்தின நிலைமையை காட்டிலும் இன்றைக்கு கேவலமான ஒரு நிலைமையிலே இன்றைக்கு என் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிற. கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பித்தார். கர்மையான தேவனுடைய பிள்ளையே, யாராக அறிந்து கொள்ளுங்கள், இயேசு இல்லாதபடி நம்முடைய குடும்பத்திற்குள்ள இயேசு வராதபடிக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசு இல்லாத அற்புதத்தை பெற முடியாது. இயேசு இல்லாதபடி தடைகள் மாற்ற முடியாது. இயேசு நம்மோடு கூட இருந்தால் தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் முதலாவது சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த நாள் அநேக குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலைமையிலே, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலைமையிலே, தொழிலில் நன்மைகளை இழந்து போன நிலைமையிலே என் பிள்ளைகள் அநேக துக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை? ஐயா, அந்த கடன் பிரச்சனைக்கு வழி இல்லை, என் குடும்பத்தை முன்னெடுத்த வழி இல்லை என்று சொல்லி அநேக என் பிள்ளைகள் இன்றைக்கு மனம் உடைந்து போன நிலைமையில வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த குடும்பத்திற்குள்ளே நான் கடந்து போவேன். இந்த நாளில் அந்த குடும்பத்தின் மக்கள் ஆச்சரியப்படும்படியாக, இன்றைக்கு ஆச்சரியப்படும்படியான அற்புதமான காரியத்தை இன்றைக்கு நான் குடும்பத்திற்குள்ள கட்டளை இடுவேன். அப்படி வியாபாரத்தை கட்டளை இடுவேன். அப்படி தொழில்கள் காண எல்லா போராட்டங்களையும் இன்றைக்கு நான் மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் செய்கிற காரியம் என் பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் பிள்ளைகள் இன்றைக்கு ஆச்சரியப்படும்படியா காரியத்தை என் பிள்ளைகளுக்கு நான் செய்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவர் முதலாவது சொன்ன ஒரு காரியம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், நான் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம், நான் செய்கிற இரண்டாவது ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன சொல்லி ஆண்டவர் ஒரு வசனத்தை என்னோடு பேசினார். அந்த வார்த்தைகளையும் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழியத்தின் பாதையிலே அநேக பேர் சந்திக்க வருகிறார்கள், அநேக பெற்றோர்கள் வருகிறார்கள். சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளுடைய நினைத்தான் பயமா இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஐயோ, எங்க பிள்ளைகள் நினைக்கிற உள்ளத்தை பயம் வருகிறது. இப்பொழுதே இப்படி இருக்கிறார்களே, என் மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிப்பதை பார்க்க முடிகிறது. அதைத்தான் நான் மிக தெளிவாய் சொன்னார். இரண்டாவது நான் செய்கிற ஆச்சரியமான காரியம் என்ன? லூக்கா 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. அவருடைய தாயும் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள். தன் மகளுக்கு நடந்த ஆச்சரியமான காரியத்தை கண்டு தாயும் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் விட்ட நிலைமையில வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறேன். எந்த பிள்ளைக்காக இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, எந்த மகனை குறித்து எந்த மகளை குறித்து இன்றைக்கு நீங்க துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசு செய்கிற காரியம் இன்றைக்கு ஆச்சரியமாய் இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த தாயும் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள். கரிமையானவர்களே, இந்த சம்பவத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. யபீரு என்ற ஒரு மனிதன், ஒரு பெரிய ஜெப ஆலய தலைவன், இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவை கண்டவுடனேயே இயேசுடைய பாதத்தில் விழுந்து விடுகிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும். ஐயோ, என் மகள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார், என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கதறி கூப்பிட்டான். இயேசு சொன்னார், பயப்படாதே, நான் வந்து அவளை சுகமாக்குவே. இந்த ஆண்டவர் வீட்டுக்கு கடந்து வந்தார். அந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு வருவதற்கு முன்பாகவே அந்த மகள் மரித்து போய்விட்டாள்.
வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு வந்தவுடனேயே இயேசுவை பார்த்து மற்றவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், நான் அவளை சுகமாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரை பார்த்து நகைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். ஒருவேளை இயேசுவை பார்த்து மாத்திரம் அல்ல, எவரையும் பார்த்து சிரித்திருப்பார்கள். எவரு, உனக்கு என்ன பைத்தியமா? உன் மகளுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், உன் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை, இனிமேல் ஒன்று நடக்காதுன்னு சொல்லி அவரை பார்த்து நகைத்தார்கள். என் கருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் இன்றைக்கு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவருடைய பிள்ளை இப்படி இருக்கிறார், இவருடைய மகள் இப்படி இருக்கிறார், அவ்வளவுதான், இவர் பிள்ளைக்கு இனிமேல் எங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப மகனே, என் அன்பு வாலிப மகளே, நீ கூட அப்படி நிலைமையில் வந்திருக்கலாம். என் வாலிப நாட்கள் எனக்கு வெறுப்பா இருக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஐயோ எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்விதான், நான் நினைக்கிற காரியம் ஒன்றுமே நடப்பது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு என் அருமையான வாலிப பிள்ளையே, நீ கூட இன்னைக்கு உடைந்த நிலைமையில் வந்திருக்கலாம். இன்னைக்கு உன்னை மற்றவர்கள் பார்த்து இன்றைக்கு சிரித்துக் கொண்டு இருக்கலாம். பயப்படாது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த சிரித்த கண்களே ஆச்சரியப்படும்படியாக தேவன் அந்த மகளுக்கு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு யார் யார் உங்கள் பிள்ளைகளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்களோ, யார் யார் உங்கள் பிள்ளைகளை பார்த்து அற்பமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார்களோ, அதே கண்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வைத்துவார். யார் யார் அற்பமாய் பார்த்தார்களோ அவள் கண்களை ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அருமையாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தின்படியே, இந்த வசனத்தின்படி பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக, பெற்ற தாய் சந்தோஷப்படும்படியாக தேவன் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற காரியம் உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. என் மகனுக்கா இந்த ஆசீர்வாதம், ஐயா என் மகளுக்கா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவர் இரண்டாவதாக சொன்ன ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு வாலிப சகோதரி என்னை பார்த்து ஜெபிக்கும்படியாக கடந்து வந்தார்கள். கத்தோலிக்க திருச்சபை சார்ந்து ஒரு அருமையான ஒரு வாலிப சகோதரி. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் கேட்ட உடனேயே அந்த மகளுடைய கண்களில் இருந்து தாரதாரியாய் கண்ணீர் வடிந்தது. அழுது கொண்டே சொன்னார்கள், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சொன்ன, நான் டீச்சர் ட்ரெயினிங் முடித்திருக்கிறேன், வேலைக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், என் தாயும் தகப்பன் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள், எவ்வளோக்கு எப்படியாவது வேலை வாங்கன்னு சொல்லி பிரயாசப்பட்டார்கள், வேலையும் கிடைக்கல பிரதர், வேலை கிடைக்கவே இல்லை. என் தாய் தகப்பன் சொன்னார்கள், சரி உனக்கு வயதாய் கொண்டு போகிறது, இனிமேல் வைத்திருக்க பிரயோஜனம் இல்லை, வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று சொல்லி என் திருமண காரியத்திற்காக என் தாயும் தகப்பனும் படாத பாடுகள் இல்லை, எத்தனையோ காரியங்களை பிரயாசப்பட்டார்கள். சகோதர சொன்னார்கள், திருமணமும் நடக்கவே இல்லை, திருமணம் நடக்கவே இல்லை. சொல்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதம் இல்லை பிரதர், வேலையும் கிடைக்கல, திருமணமும் நடக்கலை, என் தாய் தகப்பனுக்கு நான் பாரமாக இருக்கிறேன், என் தாய் தகப்பனுக்கு பாரமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட எனக்கு நன்மையாய் நடப்பதே இல்லை. அந்த சகோதரி அழுது கொண்டே சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை என்று மிகுந்த துக்கத்தோடு சொன்னார்கள், பிரதர் எனக்கு வேலை கிடைக்கல, அதை பற்றி நான் கவலைப்படலை, எனக்கு திருமணம் நடக்கலை, நான் அதை கூட நான் கவலைப்படவே இல்லை, ஆனால் ஒரு காரியத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சொல்லிவிட்டு கதறி அழுதார்கள். அந்த வாலிப சகோதரி சொன்னார்கள், பிரதர் என்னை பெற்ற தாயும் என் தகப்பனும் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஒரு தரித்திரம் பிடித்தவள், நீ ஒரு தரித்திரம் பிடித்தவள், நீ எல்லாம் எதற்காய் உலகத்தில் பிறக்க வேண்டும், உனக்காய் இவ்வளோ பிரயாசப்படுகிறோம், ஒன்றுமே நடப்பது இல்லை, நீ ஒரு தரித்திரம் பிடித்தவள் என்று சொல்லி என்னை பெற்ற தாயும் தகப்பனும் என்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள்.
இந்த சகோதரி அழுது கொண்டே சொன்னாங்க, எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா, என்ன ஜெபிக்க வேணும் சொன்னாங்க. ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்க, என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அப்பா அம்மாவே என்னை பார்த்து தரித்திரம் சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் பிரதர் உலகத்தில் வாழணும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்வதை விட என் தாய் தகப்பனை என்னை பார்த்து நீ தரித்திரம் சொன்ன பின்பு நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? இயேசு என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக எனக்காக நீ ஜெபம் பண்ணுவீங்களா? தற்கொலை செய்வதற்கு பயமாய் இருக்கிறது. அந்த வாலிபர் சொன்னார், தற்கொலை செய்ய பயமாய் இருக்கிறது, தற்கொலை செய்தால் நரகத்திற்கு போய்விடுவேனே, மோட்சத்திற்கு போக முடியாது, அதனால் தற்கொலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இயேசு என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபம் பண்ணுங்க. ஏங்கி ஏங்கி இந்த மகள் ஆள ஆரம்பித்தார். எனக்கு ஏன் என் வாலிப நாட்கள் இப்படி இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட தோல்வியுள்ள வாழ்க்கையா இருக்கிறது? நான் ஏன் உலகத்தில் இனிமே நான் வாழ வேண்டும்? இந்த வாலிப மகள் கதறி ஆழமென்றார், எனக்கா ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த மகள் கேட்ட காரியம் அதுதான். கரிமானவர்களையும் அவள் ஏங்கி அழுது கொண்டே இருந்தான். சில நிமிடம் அமைதியாக இருந்தேன். அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத நல்ல தகப்பன் இயேசு உனக்கு இருக்கிறார். உன் நல்ல தகப்பன் இயேசு இருக்கிறார். அவருக்கு உன் வேதனை புரியும், அவருக்கு உன் துக்கம் தெரியும், நீ வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். உன் தாய் தகப்பனுக்கு தெரியாவிட்டால் கூட இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அவர் உன் கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர். அவர் உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொள். அவர் உன் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர் உன்னைக்குள்ளே வருகிற பொழுது உன் தாய் தகப்பனும் சந்தோஷப்படும்படியாக இந்த வசனத்தை சொன்ன இந்த வார்த்தையின்படி உன் தாயும் தகப்பனும் மகிழ்ச்சி அடையும்படியாக தேவனை ஆசீர்வதிப்பார். நீ அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். இன்றைக்கு முழங்கால் படியிடு, இயேசுவே இந்த நாள் நீர்தான் எனக்கு தகப்பன், நீர் எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நீ இயேசுவை கூப்பிடு. நான் சொன்னபடி அந்த சகோதரர் அதே இடத்துல முழங்கால் படியிட்டார்கள், கண்ணீரோடு அழுதார்கள். ஆண்டவரே, எனக்கு வேறு யாரும் கிடையாது, இன்னைக்கு பெற்ற தாய் தகப்பன் கூட புரிந்து கொள்ளவில்லை, இந்த உலகத்தில் ஒரு அனாதை போல இருக்கிறேன், தாய் தகப்பன் இருந்தும் நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரன் சொல்வதை போல நான் அனாதை அல்ல, நீ நல்ல தகப்பன் இருக்கிறபடினால் உம்மை தகப்பனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த நாள் நீதான் என் தகப்பன், நீதான் நீ ஆசீர்வதிக்கிறவே. இந்த வசனத்தை என் தாயும் தகப்பனும் என் நிமித்தமாய் மகிழ்ச்சி அடையும் எனக்கு அற்புதத்தை செய்யும். அந்த வாலிப மகள் கதறி அழ ஆரம்பித்தாள். நான் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணினேன். போ, கர்த்தர் உனக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்வார், நீ அற்புதமான காரியத்தை காண்பார், உன் தாயும் தகப்பனும் ஆச்சரியப்படும்படியாக தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த மகளுக்கு விசேஷமாக ஜெபித்து நான் அனுப்பினேன். எனக்கு அருமையானவர்களே, 2 வாரம், சரியாக 2 வாரம் அந்த சகோதரி மீண்டும் என்னை பார்க்க வந்தார்கள். அதே வாலிபனை பார்க்க வந்தார். பார்த்தபடி என்ன நடந்தது என்று கேட்டேன். கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. என்ன இன்னும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டேன். இந்த வாலிமகள் சொன்னார், இல்லை பிரதர், இல்லை, நான் கண்ணீர் வடிப்பது இது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, இது ஆனந்தத்தின் கண்ணீர் என்று சொன்னார். இது ஆனந்தத்தின் கண்ணீர். என்ன நடந்தது கேட்டேன். சொன்னாப்பாங்க, பிரதர், நான் ஜோமன்ட்டு போனேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் என் தாய் தகப்பனெல்லாம் தூங்கின பின்பு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பேன். நீர் என் தகப்பன், நீர் ஆச்சரியமான காத்தை செய்வேன் சொல்லியிருக்கிறேன், நீர் அற்புதத்தை செய்யும், என் தாயும் தகப்பனும் என் நிமித்தமாய் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் இரவில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சொன்னா பாருங்க, திடீரென்று எனக்கு எந்த வேலை கிடைக்கான்னு நினைச்சேனோ திடீரென்று எனக்கு டீச்சர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆன கையில் வந்து விட்டது. இப்போ நல்ல வேலை, எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை விட பெரிய ஆசீர்வாதம் பிரதர் சொல்லிட்டு சொன்னாங்க, டீச்சர் வேலை கிடைத்தது மாத்திரமல்ல, என் தாயும் தகப்பனும் ஆச்சரியப்படும்படிக்கு நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதமான ஒரு திருமண வாக்கிய கத்தை எனக்கு ஒழுங்கு செய்து கொடுத்து விட்டார். என் தாய் தகப்பன் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய இடம் உனக்கு எப்படி வந்தது? அவங்க போய் தேடி பார்த்தாங்க. அப்போ நான் சாதாரண இடத்த பார்த்தா அது கூட நடக்கலை. இன்னைக்கு என் தாய் தகப்பன் கேட்குறாங்க, உனக்கு இவ்வளோ பெரிய இடத்துல எப்படி உன்னை தேடி வந்திருக்கிறாங்க, எப்படி எங்களுக்கே தெரியல பிரதர். அவங்க பெரிய இடம், எங்களுக்கு அவளை எட்டவே முடியாது, ஆனால் அவங்க எங்களை தேடி வந்து அவங்க பெண் கட்டி இன்னைக்கு பாருங்க திருமண கத்தை ஒழுங்கை செய்துவிட்டார் சொன்னாங்க. இன்னைக்கு தாயும் தகப்பனும் என்னை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா பிரதர்? எந்த தாய் தகப்பன் நீ தரித்திரம் பிடித்தவன் சொன்னாங்களோ, இன்னைக்கு அதே தாய் தகப்பன் என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா பிரதர்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே தாய் தகப்பன் சொல்லும்படியே இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு அதே இயேசு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா.
எந்த பிள்ளையின் நிமித்தமாக இன்னைக்கு உடைந்து போய் வந்திருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் பிள்ளைയുടെ மகள் திருமண காரியம் தடைப்பட்ட நிலைமையா இருக்கலாம், உங்கள் பிள்ளை வாக்க கற்பத்தின் கனி தடைப்பட்ட நிலைமையா இருக்கலாம், இன்னைக்கு மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் காணப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். தேவ ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை வாக்க தேவன் ஆச்சரியமான காத்தை செய்வார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை வாக்க அற்புதமான காரியம் நடக்கும். இன்றைக்கு நீங்க விரும்புகிற காத்தை தேவன் அற்புதத்தை செய்வார். வாலிப தம்பி, வாலிப மகளே, இன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையில நீ ஆச்சரியப்படும் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் தாய் தகப்பனுக்கு அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் ஆச்சரியமான காரியங்களை செய்து அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். மூன்றாவதாக ஆண்டவர் காத்தை சொன்னார், அவர் செய்கிற ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்ன, ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன? வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கு பெரிதான அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்ற குளத்தின் அருகிலே வருகிறார். 5 மண்டபங்கள் அங்கே இருக்கிறது. பல வியாதிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை இயேசு தேடி சென்றார். இயேசு அவனை தேடி சென்றார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. அந்த மனிதனை குறிப்பாக ஆண்டவர் தேடி சென்றார். அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று ஆண்டவனை பார்த்து கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு அதே இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு கூட வந்திருந்தாலும் சரிதான், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்து நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக, இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் தான் இன்றைக்கு உங்களை இந்த இடத்திற்குள்ளே அவர் அழைத்து வந்திருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷனை பார்த்து நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து கேட்டான். வேதத்தை யோசித்து பாருங்க. எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், பல வியாதிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் தேடி சென்ற ஆண்டவர் கேட்கவில்லை. குறிப்பாக அந்த மனிதனை தேடி சென்றார். 38 வருஷ வியாதி உள்ள மனுஷனை அவர் ஆண்டவர் தேடி சென்றார். அவனை மாத்திரம் பார்த்து கேட்டார், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி. ஏன் அவனை பார்த்து கேட்டார்? வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே அந்த மனிதன் அழகாய் சொல்லுகிறான். அந்த மனுஷன் வியாகுலம் அங்கே அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே சுகமடைய விரும்புகிறேன், நானும் சுகமடைய விரும்புகிறேன், மற்றவர்களைப் போல நல்ல ஆரோக்கியத்தோடு கூட நானும் வாக்கிய வாழ விரும்புகிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். என் வியாதியை புரிந்து, என் வேதனையை புரிந்து எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. I am a helpless man. என் வேதனை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. அதுதான் அந்த மனுஷனுடைய அங்கலாய்ப்பின் சத்தம். அந்த உள்ளத்தின் வியாகுலங்களை இயேசு அறிந்திருந்தபடியினால். காரணம் என்ன? யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை இயேசு அறிந்திருக்கிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, அந்த 38 வருஷ வியாதியுள்ள மனுஷனுடைய உள்ளத்திலே என்ன வேதனை, என்ன துக்கம் இருக்கிறது என்பதை அவனோடு கூட இந்த மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அவனுக்கு குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கலாம், மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஒருவருக்கு கூட அவனுடைய வேதனை தெரியவில்லை. அதனால் அந்த மனிதன் அங்கலாய்ப்போடு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யவில்லை, என் குடும்பத்தார் கூட என் வேதனை புரிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் கூட என் வேதனை புரிந்து கொள்ளவில்லை, நான் உதவியற்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன், என்னை நேசிப்பதற்கு ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் அந்த மனுஷனுடைய உள்ளத்தின் வியாகுலமாய் இருந்தது. அதனால் தான் இயேசு அந்த மனிதனை தேடி சென்றார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. அவர் என்ன சொல்லி இருப்பார்? பயப்படாதே. உன் குடும்பத்தார் உன்னை கைவிட்டாலும், உனக்கு யார் உதவி செய்ய மறுத்தாலும், உதவி செய்கிற நல்ல தகப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு உனக்கு ஆச்சரியமான காத்தை செய்யும்படியாக யார் யார் உனக்கு உதவி செய்ய மறுத்தார்களோ, யார் யார் உன் வேதனை புரிந்து கொள்ளாதபடி இருந்தார்களோ, அவர்களை ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. தேவன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. அவனை பார்க்கிறவர் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு வருஷம் வியாதிப்பட்டா வந்து சொல்லுவாங்க, இப்ப பரவாயில்லையா,
ஏதோ கொஞ்சம் மாறிட்டே வரீங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க நம்ம பழைய நிலைமையை மறந்துடுவாங்க. நம்ம ஆரோக்கிய நிலைமையை மறந்துட்டு நம்முடைய வியாதியின் நிலைமை தான் கண்ணு முன்னாலே இருக்கும். 38 வருஷம் அந்த வியாதிப்பட்ட மனுஷனை பார்த்து பார்த்து அவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் என்பதே மறந்து போயிருப்பாங்க. இப்போ 38 வருஷம் கழித்து அந்த மனிதன் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டு தன் குடும்பத்திற்கு முன்பாக தன் ஊருக்குள்ளே போயிருக்கிற பொழுது அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. யார் இது, புதுசாக ஒரு மனுஷன் வரானே. ஏன்னா 38 வருஷம் அவனை படுக்கையிலே பார்த்து இருப்பார்கள். 38 வருஷம் வியாதிப்பட்ட நிலைமையில் தான் பார்த்து இருப்பார்கள். அவள் இவனை பார்த்தவன ஆச்சரியம், யாரு புதுசா ஒரு மனுஷன் வர்றானே, இவன் எப்படி நம்ம ஊருக்கே சம்பந்தம் இல்லாத மனுஷனை போல இருக்கானே. காரணம் என்ன, 38 வருஷம் வியாதிப்பட்டை பார்த்த மக்கள் அவர்கள் இப்பொழுது ஆச்சரியமான காற்றை பார்க்கிறாங்க. இவனுக்கு எப்படி இந்த சுகம் வந்தது, இவனுக்கு இந்த எப்படி அற்புதம் நடந்தது. அந்த ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியத்தை செய்தார். இன்றைக்கு ஒரு வேளை டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஒருவேளை இது முடிந்து போன வியாதி உண்மை சுகமாக்க முடியாது என்று எல்லாரும் சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லார் கண்களும் ஆச்சரியப்படும்படியாக அற்புதமான சுகத்தை இயேசு உங்களுக்கு கொடுத்து அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன வியாதி வந்திருந்தால் சரிதான், இன்னைக்கு பயப்படாதிருங்க. இன்னைக்கு ஆசிரியர் தெளிவாய் சொன்ன ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு யார் யார் எப்பேற்பட்ட வியாதியோடு வந்திருந்தாலும் நான் அற்புதத்தின் தேவன், நான் ஆச்சரியமான காரியம் செய்கிற தேவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய சுகமளிக்கிற வல்லமை இன்னைக்கு பலத்த விதமாய் இறங்கி வரும். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கோபப்படுகிற பொழுது என்னுடைய வல்லமை என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும். இன்னைக்கு இந்த வியாதியின் கட்டுகள் மாறும். என் பிள்ளைகள் ஆச்சரியப்படுவார்கள். இந்த சுகம் எப்படி கிடைத்தது என்று சொல்லி என் பிள்ளைகளை ஆச்சரியப்படும்படியான காரியங்களை இன்றைக்கு நான் செய்வேன். அதுதான் நான் சொன்ன ஒரு காரியம். நான் இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்கா தேசத்தில் பாருங்க, பெரிய டாக்டர் இருக்கிறார். அவருக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு டாக்டர். அவர் மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த மனைவி கருவுற்றாங்க. கருவுற்ற உடனே கொஞ்ச நாள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அவர் பெரிய மருத்துவர். அவர் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தன் மனைவியை செக்அப் பண்ண பொழுது அந்த டாக்டர்ஸ் அந்த குழந்தையை ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே இவரை பார்த்து சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு ஒரு வளர்ச்சியுமே கிடையாது, மூளை வளர்ச்சி இல்லை, சரீர வளர்ச்சி கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, பேசாமல் இந்த குழந்தைய அழித்து விடு, இந்த குழந்தை வளர்ந்த ஒரு செத்த பிரேதத்தை போல் தான் இருக்கும், ஒரு வளர்ச்சியுமே இந்த குழந்தைக்கு கிடையாது, இதனால் அந்த குழந்தை இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு டாக்டர். அவர் மனைவியும் பாருங்க, நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. அவங்க சொன்னாங்க, கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். என் தேவன் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற தேவன். அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிற ஒரு தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரின் குழந்தையை பரிபூர்ணமாக்கி கொடுப்பார். இந்த டாக்டர் விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பித்தார். பாருங்க, மற்ற டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, மற்றவன் சொன்னா பரவாயில்லை, நீயே ஒரு டாக்டர், நீயே பாரு, ஸ்கேனை பாரு, இந்த ஸ்கேனை பார்த்து உனக்கே தெரிய வேண்டாமா, இந்த குழந்தைக்கு ஒரு வளர்ச்சியுமே கிடையாது, இது பிறந்தால் ஒன்றுமே கை கால் வளர்ச்சி இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காது, ஒன்றுமே இல்லாத ஒரு குழந்தை, இதை வைத்து உன் வாழ்நாள் முழுவதும் நீ கண்ணீர் தானே வடிக்கப் போகிறாய், அதை விட இப்பொழுதே வேண்டாம் என்று சொல்லிவிடு, நம்ம எடுத்து விடும் என்று சொல்லி டாக்டர்ஸ் எவ்வளவோ சொன்னாங்க. இவர் சொன்னார், அந்த குழந்தை எப்படி பிறந்தால் அதை கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரை ஆசீர்வதிப்பார், என் கர்த்தரை எனக்கு பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பார், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. பாருங்க, தொடர்ந்து அவங்க ஜெபிக்க, கணவன் மனைவியும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் கொஞ்சம் மாதம் கழித்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்போ டாக்டர், இப்பமாவது பார், இந்த பார் இவ்வளவு மோசமா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது, இதற்கு மேல மருத்துவத்தின்படி ஒன்றுமே அந்த வளர்ச்சி வராது, உனக்கே தெரியும், பேசாமல் சொல்வதை கேளு சொல்லி டாக்டர்ஸ் எவ்வளவோ சொன்னாங்க. அவர் சொன்னார், என்ன வந்தாலும் சரிதான், என் தேவன் கடைசி நேரத்தில் கூட அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், என் பிள்ளைக்கு இந்த அற்புதத்தை செய்வார், விசுவாசத்தோடு இருக்கிட்டார். கருமையானவர்களே, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்தார். நடந்த காரணம் தெரியுமா, ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அழகான பரிபூர்ணமான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அமெரிக்காவில் டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி நடந்தது. கடைசியில் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, மிராக்கிள் பேபி. அந்த பிள்ளைக்கு பேரே மிராக்கிள் பேபி. புஸ்தகமே வெளியிட்டு இருக்காங்க, சாட்சி புஸ்தகம், மிராக்கிள் பேபி என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு மிராக்கிள் அழகான பேரை வச்சு புஸ்தகம் சாட்சி வெளியிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான தேவன் என்று வெளிப்படுத்தி இன்றைக்கு என்ன வியாதியோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அநேக சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மெட்ராஸில் சேர்னை கலங்கத்தில் ஒரு விடுதலை பொருளாக நடந்தது. அதில் நானும் அன்பு சகோதரர்கள் ஃபாதர் பெர்க்மான்ஸ் 3 பேரும் தேவனுடைய வார்த்தை பந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை செபித்து வியாதிக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ சொன்னேன், நீங்கள் என்ன வியாதியாக இருந்தால் கவலைப்படாதீங்க, இன்றைக்கு இயேசு உங்களை அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே என்னை தொடும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை கூப்பிட்டால் இயேசு உங்களை அற்புதம் செய்வார். இன்றைக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் தேவன் அற்புதத்தை செய்வான்னு சொல்லி இந்த ஜனங்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய வல்லமை பலத்த விதமாய் கூட்டத்தில் இறம்பினது. ஆண்டவர் அநேகரை சுகமாக்கினார். நான் ஜெபத்தை முடித்து சொன்னேன், இயேசு அநேகரை தொட்டு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நீங்கள் தேவனுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும், சுகம் பெற்றவங்க மேலே சாட்சி கொடுங்கன்னு சொன்னேன். அநேகர் வந்து சாட்சி கொடுத்தார்கள். அதில் ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு சகோதரி வேகமாக ஓடி வந்தாங்க. ஃபாதர் அவர்கள் தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்ன நடந்த சாட்சி சொன்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சகோதரி சொன்னாங்க, பாருங்க, நான் கூட்டத்திற்குள் வருகிற பொழுது கண்ணீரோடு கூட்டத்திற்குள்ளே வந்தேன். என் தொண்டையில் பெரிய கேன்சர் கட்டி. அவங்களே சொன்னாங்க, பெரிய கேன்சர் கட்டி. டாக்டர்ஸ் எவ்வளோ பார்த்தாங்க, ஒன்றும் முடியான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னா பாருங்க, தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணீர் தாகம் எடுக்கும், தண்ணீர் குடிக்க ஆசையாக இருக்கும், ஆனால் ஒரு ஸ்பூன் தண்ணீர் என்னால் குடிக்க முடியாது, தொண்டையில் போய் தடைத்து விடும், தண்ணீர் குடிக்க முடியாது, தாகம் எடுக்கும். அவ்வளோ வேதனை, அவ்வளோ துக்கத்தோடு நேரத்தில் வந்தேன். என் வாழ்க்கையில் வெறுப்படைந்து போய் இப்படி ஒரு வேதனையான்னு சொல்லி கலக்கத்தோடு கொண்டு இந்த கூட்டத்திற்குள்ளே வந்தேன். சொன்னாங்க பாருங்க, ஜெப நேரத்தில் நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவே என்னை தொடும், இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய நீ கூப்பிடுகிற பொழுது இயேசு செய்வான்னு சொன்னாங்க. நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசுவே என் வேதனையை நீ சிலுவையில் சுமந்து விட்டேன்னு சொன்னாங்களே, இந்த கட்டியை நான் தாங்க முடியல, தாகம் எடுக்குப்பா, தண்ணி குடிக்க முடியலையே, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஐயா, இந்த கட்டியை மறைய பண்ணும், இந்த கேன்சர் கட்டி மறையட்டும், ஆண்டவர் என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு நான் இயேசு கூப்பிட ஆரம்பித்தேன். அதை சொன்னாங்க, இயேசுவே என்னை தொடும், உன் வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும், இந்த கட்டிக்கு இப்படி மறையட்டும் என்று சொல்லி நான் ஜெபந்தான் பண்ணேன். சகோதரர் சொன்னா பாருங்க, நான் செபிக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு வல்லமை என் தொண்டைக்குள்ள இறங்குச்சு. அவங்க சொன்னாங்க, டப் ஒரு சத்தம் தான் பிரதர் கேட்டுச்சு. அந்த கட்டி எங்க போச்சுன்னே தெரியல, கட்டி எங்க போச்சு தெரியல சொன்னாங்க. சொன்னாங்க பாருங்க, என் பக்கத்தில் ஒரு சகோதரி நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சகோதரிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்டேன். எடுத்து குடிங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு ஸ்பூன் தண்ணி குடிக்க முடியாது. அந்த பாட்டில் தண்ணி எடுத்தாங்க, ஒரு பாட்டில் தண்ணீரும் குடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு பாட்டில் தண்ணி கர்த்தர் கிருபை பக்க பூர்ணமாக சுகம் கொடுத்தார். ஃபாதர் தான் விசாரித்தாங்க. யோசிச்சு பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு என்ன வியாதி வந்திருக்கிறீங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கு அந்த ஆச்சரியமான ஒரு தேவன் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டு தெளிவாக சொன்ன காரியம், இந்த நாள் நான் ஆச்சரியமான ஒரு தேவனாக, அற்புதத்தின் தேவனாக என் ஜனத்தின் நடுவில் இறங்கி வருவேன். இன்றைக்கு குடும்பத்தில் காணப்படும் தடைகளை மாற்றுகிற தேவனாக, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக, வியாதியின் கட்டுகளை மாற்றுகிற தேவனாக, அற்புதத்தின் தேவனாக, ஆச்சரியத்தின் தேவனாக நான் இறங்கி வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். அதைத்தான் நான் சொல்லும்படியாக சொன்னார். இன்றைக்கு அந்த ஆச்சரியமான ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆச்சரியத்தை இன்றைக்கு செய்யும்படியாக, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, இன்றைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக உங்களுக்கு விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நான் ஜெபிப்பதற்கு முன்பாக கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவாக எனக்கு சொன்னார், இன்றைக்கு இது எல்லாவற்றையும் காட்டிலும், குடும்பத்தை ஆசீர்வதிப்பதை காட்டிலும், பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பதை காட்டிலும், இன்றைக்கு வியாதி கட்டளை மாற்றுவதை காட்டிலும், அதைவிட ஒரு மேன்மையான ஒரு ஆச்சரியமான காரியத்தை இந்த 3வது நாளிலே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வசனத்தை சொன்னார். அந்த வசனத்தை மாத்திரம் உங்களுக்காக நான் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஆவியானவர் தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷை பேசத் தொடங்கினார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவர் பார்த்தார்கள். போதும். வேதம் சொல்லுகிற ஆண்டவர் சொன்னார், கடைசியாக நான் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான தேவன் என்பதை இன்றைக்கு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன ஒரு வல்லமை, இது என்ன ஒரு அபிஷேகம் என்று சொல்லி என் ஜனம் ஆச்சரியப்படும்படியான அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மீது ஊற்றினே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த 3வது நாளிலே என் பிள்ளைகள் ஆச்சரியப்படும்படியான ஒரு அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மீது நான் ஊற்றப் போகிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என் பிள்ளைகள் மீது இறங்கி வர போகிறது. இன்னைக்கு அதற்காக விசேஷமாய் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக சொன்னார். இன்றைக்கு இந்த ஆச்சரியமான தேவன் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வர விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் உங்கள் ஆச்சரியமான காத்தை செய்ய விரும்புகிறார். ஐயா, இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த ஆச்சரியமான தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? உங்களுக்காக தான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இன்றைக்கு அந்த குடும்பத்திற்குள்ள நான் கடந்து போக போகிறேன். இன்றைக்கு என் குடும்பத்தில் ஆச்சரியமான காத்தை செய்யும்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் நான் கடந்து போக போகிறேன். ஐயா, இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசு என் குடும்பத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? உங்களுக்காக விசேஷமான ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. இன்னைக்கு இயேசு உங்கள் குடும்பத்திற்குள்ளே வரப்போகிறார். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறார். இந்த குடும்பத்தில் ஆச்சரியம் நடக்க போகிறது. இன்னைக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு விசேஷமான ஜெபிக்க போகிறேன். இது ஆச்சரியமான காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். இன்னைக்கு இயேசு உங்கள் குடும்பத்திற்குள்ளே வரக்கூடிய நாள். உங்களுக்காக விசேஷமான ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமாக உங்களுடைய கைகளை உயர்த்துவீர்களா? உங்கள் மேடைக்கு முன்பாய் வரும்படி அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வரப்போகிறார். இன்றைக்கு இயேசு உங்கள் குடும்பத்திற்குள்ளே வரப்போகிறார். வாலிப மகளே, இயேசு உனக்குள்ளே வரப்போகிறார். இயேசு சொன்னார், இன்னைக்கு யாரெல்லாம் என்னை கோபப்படுகிறார்களோ அந்த குடும்பத்திற்குள்ளே நான் கடந்து போவேன். இந்த நாள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் நாள். இதுவரை என் பிள்ளைகள் குடும்பத்தை நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு தூரத்தில் நின்றாலும் சரிதான், இது இயேசு கொடுக்கிற ஒரு அழைப்பு. நான் உங்கள் அழைக்கவில்லை. இயேசு சொன்னார், நான் ஆச்சரியமான காரியத்தை குடும்பத்தில் செய்ய விரும்புகிறபடினால் முன்பாய் வர சொல்லி இயேசு உங்கள் கதவை தட்டுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, இயேசு உங்கள் கதவை தட்டுகிறார். என் அன்பு சகோதரி, இயேசு உங்கள் கதவை தட்டுகிறார். இன்னைக்கு நீங்க இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்றைக்கு எங்க முன்பாய் வருவீர்களானோ, இப்போ இயேசு உங்கள் குடும்பத்திற்கு வரப்போகிறார். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறார். ஆண்டு உங்களோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்பம் துக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஐயா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை கூட இல்லையா, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா, என் பிள்ளையோட வாக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா. ஐயா, இந்த இயேசு என் குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும், இந்த இயேசு என் குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும். வாய்களை தர, வாய்களை தன் இயேசுவை கோப்படுங்க. நீங்க கோப்படத்தான் இயேசு வர முடியும். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என் பிள்ளைகள் வாய்களை திறந்து கோப்பட சொல்லி, என்ன கோப்பட சொல்லி, அப்பா எனக்குள்ளே வாங்கி, அப்பா எனக்குள்ளே வாங்கி, அப்பா எனக்குள்ளே வாங்கி. எனக்கு அருமையான சகோதரனே, உடைந்து போன சகோதரனே, இப்ப இயேசு உனக்குள்ளே வருகிறார். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, நீ பிரிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறாய் அல்லவா? ஐயோ, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறாய் அல்லவா? இயேசு உனக்குள்ளே வருகிறார். இயேசு உனக்குள்ளே வருகிறார். வாய்களை திறந்து கோப்படுங்க. உன் கண்ணீரை காண்கிற தேவனவே, உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என் பிள்ளைகளை நான் மார்போடு அணைக்க போகிறேன். உன்னை மார்போடு அணைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தகப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறான். உன் புருஷன் உன்னை புரியாதபடி இருக்கலாம், உன் பிள்ளைகள் உங்கள் புரியாதபடி இருக்கலாம். ஆனால் உங்கள் வேதனை புரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பு இயேசு உங்களை தேடி வந்து இருக்கிறார். அப்பா எனக்குள்ளே வாங்கி, ஏசப்பா எங்களுக்குள்ளே வாங்க, ஐயா ஏசப்பா என் குடும்பத்துக்குள்ளே வாங்க. வாய்களை திறக்க, இந்த உன் கண்ணீரை ஆண்டவர் சபத்தை சென்று உன் கண்ணீரை துடைக்கிற நல்ல தகப்பன் வந்து இருக்கிறார். கூப்பிடு, வாய்களை திற தேவ பிள்ளையே, வாய்களை திற. அப்பா எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா எனக்குள்ளே வாங்க. வாலிப மகளே, வாய்களை தரே, வாலிப மகளே வாய்களை தரே. ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா எனக்குள்ளே வாங்க. கோப்படு, நீ கோப்பட கோப்பட இயேசுவின் வல்லமை
அநேகர் மீது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், இப்பொழுது இந்த குடும்பத்தின் மீது என்னுடைய அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். என் அபிஷேகம் இறங்கி வர போகிறது. இன்னைக்கு தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை குடும்பத்தை நிரப்ப விரும்புகிறார். கேளுங்க, நீங்க கேட்க கேட்க தேவ வல்லமை இறங்கி வருகிறது. வாய்களை திற, வாய்களை திற. என்னை நிரப்போ, என்னை நிரப்போ. இந்த வல்லமை கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. உங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை, விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுடைய வல்லமை, இயேசுடைய அபிஷேகம் அநேக குடும்பத்தில் இறங்கி வருகிறது. இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவரின் அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த வல்லமை எனக்கு வேண்டும். கேட்க பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், கேட்க பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறபடியால் அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, அசுத்த ஆவி வெளியேறுகிறது. இப்பொழுதே விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. நீ துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க விடுதலை. தேவ அபிஷேகம் பலத்த விதம் ஊற்றப்படுகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் தேவ பிள்ளை, பெற்றுக்கொள். Thank you Lord, thank you Jesus, thank you. ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தரை துதிக்க துதிக்க தேவ வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் வல்லமை இறங்கி வருகிறபடியால் அன்னையுடைய கட்டுகள் மாறுகிறது. இப்ப கட்டுகள் தெரிபடுகிறது, கட்டுகள் தெரிபடுகிறது. நன்றி எஸ் சுவாமி, உம்முடைய வல்லமை தொடுவதற்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆவியானவரே. இப்பொழுது விசேஷமாக உங்கள் சுகத்திற்கு நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களை கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நான் ஆச்சரியமானவர் தேவன், நான் ஆச்சரியமானவர் தேவன், இன்றைக்கு பலத்த அற்புதத்தை செய்வேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் பாதிக்கப்பட்டால் கண்களை கை வைத்துக் கொள்ளுங்கள், காது பாதிக்கப்பட்டால் காதலை கை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை இருதயத்தின் மீது கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் சொல்லுகிற நான் ஜெபிக்க போகிறேன். Thank you Lord. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறபடியால் உமக்கே ஸ்தோத்திரம். Thank you Lord. தகப்பனே, நீ சொல்லுகிறபடி காதிலே காணப்படுற வேதனைகள் இப்பொழுதே மாறட்டும் ஐயா. அநேகர் காதுக்கா ஜெபிக்கிறபடியால் காதிலே காணப்படுற இரைச்சல்கள் இப்பொழுது மறைவதாக. செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். காதின் அடைப்புகள் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ சுகம் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுடைய வல்லமை அநேகருடைய காதுக்குள் இறங்கி வருகிறது. அநேகருடைய காதில் காணப்பட்ட வலிகள் அடைப்புகள் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கண்களும் இப்ப சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால். குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். தப்பனே, லங்ஸ் பகுதியில் காணப்படுற போராட்டங்கள் இப்பொழுது மறைவதாக. வேண்டாத கட்டிகள் இப்பொழுது மாறட்டும் ஐயா. யார் யார் கட்டிகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். கட்டிகள் மறைவற்றும் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். நான் கீழே விழுந்ததுனால என்னுடைய இடுப்பில் உட்கார முடியாது, உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது. அப்படிப்பட்டதான மிகப்பெரிய வலி இருந்தது எனக்கு. ஆனால் பிரசங்கம் முடித்துவிட்டு அவர்கள் அபிஷேகத்திற்காக ஜெபித்த வேளையிலே அந்த அபிஷேகம் என் மேல் இறங்கினதை நான் உணர்ந்தேன். இப்பொழுது நான் திரும்பி உட்கார்ந்து பார்க்கிறேன், அந்த வலி என்னை விட்டு கடந்து போய்விட்டது. இங்க தண்டி இப்படி பார்த்து என்னால பிரேயர் பண்ண முடியும், பயங்கரமா வலி. எவ்வளவு நாள் அப்படி கஷ்டப்பட்டீங்க? 2 மாசமா. ரொம்ப 2 மாசமா? இப்போ என்ன நடந்தது? இப்போ ரொம்ப கொஞ்சம் சர்வீஸ் முடியறதுக்குள்ள பயங்கர வலி தாங்க முடியல. சப்ப எனக்கு வலி ரொம்ப பயங்கரமா இருக்கு, என்னால அண்ணாந்தே பார்க்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்க பிரேயர் பண்ணும் போது ஏசப்பா அப்படியே எனக்கு இங்க சுகம் குத்தான. அப்பயே பாஸ்டர் சொன்னார், நீ இப்போ செக் பண்ணி பாரு, சந்தேகப்படாத. நான் 2-3 தடவை இப்படி இப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா எந்த வலி இல்ல, எந்த வலி, பரிபூர்ண சுகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில பிரதர் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இதயத்துல ஒரு பயம் இருக்கா, உங்களுக்கு இதயம் ஹார்ட் ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கா, அடைக்கிற மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி பயம். எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்தது? ஒரு வாரமாவே இருந்தது. ஒரு வாரமா இருந்தது. ஆக்சுவலா அதை ஜெபிக்கும் போது நல்லா உணர்ந்தேன். கண்டிப்பா நமக்கு தான் சொல்றாரு, கண்டிப்பா நல்லா உணர்ந்தேன். ஆக்சுவலாக உணரும் போது ஒரு மாதிரி இருந்தது, ஃபீலிங் இருந்தது. இப்போ எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு, ஆக்சுவலாக ரிலாக்ஸேஷனோட நல்லா இருக்கு.
சோதனை. போன மாதம் விளையாட்டில் கால் சுலுக்கிச்சு பயங்கரமா. போன மாசம் சுலுக்கி ஒரு வாரமாக நடக்க முடியாமல் வந்தது. அப்புறம் ஊசி போட்டு ஒரு மாசமா மாத்திரை போட்டு கூட அந்த சுளுக்கு சரியாகலை. அது படிக்கட்டில் இறங்க முடியாது, கால் ரொம்ப பயங்கரமாக வலியாக இருந்தது. இப்போ நான் அந்த பகுதியிலேருந்து சாட்சி கொடுப்பாண்டவரே, எனக்கு இப்போ சுகமான நான் சாட்சி கொடுப்பேன்னு வேண்டிக்கிட்டேன். கர்த்தருக்கு பூர்ண சுகம் கொடுத்தாரு. அப்பப்போ தலைவலி வர என்னால் முடியவே முடியாது. இன்னைக்கு ப்ரேயரில் எனக்கு முடியே ரொம்ப வேதனையோட தைலம் தேய்ச்சி தான் உட்காந்து ஆண்டவர் ஏசப்பா தலைவலி முடியல, நான் ப்ரேயர் கூட கேட்க முடியல ஏசப்பான்னு சொல்லி அழுதுன்னு ஜபத்தில் ஒரு அண்ணல் மாதிரி அப்படியே இறங்கணும்னு தலைவலியே காணாம போச்சு. ஏசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பியூலா, நான் வந்து இங்கே மீட்டிங்கில் இருக்கும் போது கூட 3 நாளாக கூட எனக்கு பயங்கரமாக தலைவலி இருந்தது. அப்படி தலைக்குள்ள எனக்கு வீட்டில் இருக்கும் படிக்கும் போதெல்லாம் கூட தலைக்குள்ளே குத்திக்கிட்டு இருக்க குத்தம், அப்படி ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி எனக்கு பயங்கரமாக குத்தும். என்னால் படிக்கவே முடியாது எக்ஸாம் டைம்லலாம். ஆனால் இப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணும் போது நான் வந்து அதனால எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, எனக்கு அது போகுமான்னு. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது என் தலை மட்டும் ஜில்லுன்னு ஆனதை மட்டும் நான் உணர்ந்தேன். ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக அந்த குத்துற எந்த நல்ல தலையை ஆட்டி பார்த்தேன், கொஞ்சம் கூட தலைவலியே எனக்கு இல்லை. எனக்கு 4 மாசமாக காது வலி, கழுத்து வலி ஃபுல்லாக இருந்தது. வருஷ கணக்கில் இருந்தது கழுத்து வலி, குணமாயிடுச்சு. 97லேருந்து ரொம்ப கேட்காம ட்ரெயினில் அடிப்பட்டு குழந்தைக்கு பையனுக்கு நான் ஸ்டாண்டு கொடுக்கும்போது அப்போ இவர் ஜபத்தை நான் கேட்பேன். அப்பப்போ தொடர்ந்து வந்தேன், காது கேட்கக்கூடிய அறிக்கை காது கேட்டுது, 2 காது நல்லா கேக்குது. பரிபூர்ணமா கேக்குது. அதாவது இப்போ 2-3 மாசமா குறுக்கு வலி ஓவராக இருந்துச்சு. 3 மாசமா? ஆமாம். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கும் போதோட எனக்கு குறுக்கு தண்டுவனத்தில் வந்து ரொம்ப வலியோட தான் இருந்தேன். இங்கே வந்து ஜபிக்க போகுது, ஜபிச்சுட்டு திரும்ப நீங்கள் உங்கள் அதிசயம் என்ன நடந்ததுன்னு செஞ்சு பாருங்க நீங்க. அதே மாதிரி நான் குனிஞ்சு அங்கேயும் அழிச்சு பார்த்தேன். நல்ல குனிஞ்சு இப்போ காமிங்க. எந்த வலி இல்லை. எனக்கு வந்து ஒரு வாரமாக ரொம்ப வீசிங் இருந்தது. நான் இந்த ப்ரேயருக்கு வர்றது கூட ரொம்ப பயந்தேன். பனி ரொம்ப கொட்டுது, நம்மளுக்கு வீசிங் வந்தால் கஷ்டமாக இருக்குன்னு. காலையில் நான் வந்து 10 மணிக்கு வெளியே போனப்போ என்னால் மூச்சு விடவே முடியாமல் ஆயிட்டுது. ஆனால் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மூச்சு என்னோட தொண்டையிலேருந்து ஏதோ வெளியே போகிறத நான் உணர்ந்தேன். இப்போ என்னால் ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் நல்லா கிளியர் ஆனது என்னால் உணர முடியுது. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டரோட அந்த காயப்பட்ட அந்த தழும்புள்ள இதை பார்த்தேன். நான் அதுலேருந்து ரத்தம் வடிகிறத ஆண்டரோட அந்த காயங்களை பார்த்தேன்.